குட் மார்னிங் எவ்ரிவான். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் சூப்பரா இருக்கேன். சென்னையில செம்ம மழை, அதுவும் எங்க ஏரியால பயங்கர மழை. நேற்று அவ்வளோ ஒரு என்ன சொல்ல புழுக்கமா வெயில் எல்லாம் இருந்தது. பட் இன்னைக்கு செம்மையா இருக்க தெரியுது அவங்களுக்கு அந்த மழை விழுறதெல்லாம். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு நான் ஒரு விஷயத்த பத்தி பேசணும்னு நினைச்சேன். இந்த காக்கா உட்கார பணம் பழம் விழுந்த கதையாகி போயிடுச்சு என்னோட கதை. நான் சண்டே வெளியே போனப்போ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஐஸ்கிரீம் கசாட்டா. அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன். அப்புறம் அந்த அம்மாவோட ஒரு சேனல், அது ஆச்சி பாட்டினா ஏதோ ஒரு அவங்க போடுற அந்த ஒரு ஒரு வார்த்தைகளும் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதை நான் சேவ் பண்ணி வச்சுட்டு இதை ஒரு வீடியோ மாதிரி நான் அதை ஒரு எடிட் பண்ணி இதை போட்டா அது எங்கேயோ கனெக்ட் ஆகி சிஸ்டர் சூப்பர் சிஸ்டர் கேக் வெட்டுங்க அது இதுனாங்க. நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க. இன்னொருத்தவங்க பண்றதுல போயிட்டு நான் கிரெடிட்ஸ் வாங்க எப்பவும் விரும்ப மாட்டேன். என் முயற்சியை நான் எடுக்கணும்னு நினைப்பேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அறிவோ திறமையோ எதுவோ அது நானே பண்ணணும். இன்னொருத்தருடைய உழைப்போ இல்ல இன்னொருத்தருடைய விஷயங்களை திருடி அதை உட்கார்ந்து நான் பண்ணணும்னு சொன்னா அது ரொம்ப நல்லா இருக்காது. அதை நான் விரும்புறதும் இல்லை, நான் அது பண்ணவும் மாட்டேன். சரிங்களா? இப்போ ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அப்படி ஒண்ணு ஆயிடுச்சு, யாரோ ஒருத்தவங்க அப்படி நம்ம சொல்றவங்க கிட்ட நடக்கும்போது ஒரு சிலர் ஹாப்பியா ஃபீல் பண்றீங்க, ஒரு சிலர் வேற மாதிரியும் கமெண்ட் போடுறீங்க. பட் என்கிட்ட கமெண்ட் போட்டவங்க ரொம்ப ஹாப்பியா நாங்க இதை தான் எதிர்பார்த்தோம் அப்படியெல்லாம் போடுறீங்க. நான் என்ன சொல்றேன், நல்லதோ கெட்டதோ ஒருத்தவங்களை பத்தி மத்தவங்க பேசும்பொழுது பாடி ஷேமிங் பண்ணும்போது நீங்க எல்லாரும் பார்த்துட்டு தானே இருந்தீங்க இல்லையா? என்னெல்லாம் சொன்னாங்க, நான் பார்க்க 9 மாதிரி இருக்கேன், ரெண்டாவது என்னுடைய உருவம் எப்படி இருக்கு, என்னுடைய நெஞ்சு பெருசா இருக்கு, வச்சு ஆட்டிட்டு காட்டுறேன், மூஞ்சிய பார்த்தா கேவலமா இருக்கு, பெருச்சாளி, அப்புறம் கிழவி, இன்னும் நிறைய ஒரு உருவகேலி பண்ணிக்கிட்டே இருந்தப்போ நீங்க எல்லாரும் பார்த்துட்டு தானே இருந்தீங்க. உருவகேலி பண்றதுன்றது அவ்வளோ சாதாரண விஷயமா? அது ஒருத்தவங்களுடைய மனசை எப்படி பாதிக்கும்? அதே மாதிரி தானே அந்த அந்த அவங்களோட இந்த சூர்யாவோட அவங்க இதா இருந்தாங்க இல்லையா, ஒரு மேனேஜரா இருந்தார் இல்லையா, சேனல் பார்த்துட்டு அவரை சொல்லும் பொழுது டோரி கண்ணை, ஒன்றரை கண்ணை, அந்த மாதிரி சொல்ல கடவுள் கொடுத்த ஏதோ ஒரு குறைபாடுகள் கடவுளுக்கு தெரியும். நம்முடைய குறைகளை ஒருத்தவங்க சொல்லும் பொழுது நமக்கு எப்படி வலிக்குதோ அப்படித்தானே வலிக்கும். நமக்கு திறமைகள் இருக்குன்னா நம்ம பொழப்புக்கு நம்ம திறமைகளை யூஸ் பண்ணணும். இன்னொருத்தவங்களை பத்தி பேசி அவங்கள கேவலமா சொல்லி அதுல வர காசுல சாப்பிட்டா அது நல்லா இருக்குமா? அது நல்லதா? அது நல்ல விஷயமா? கிடையாது. நம்முடைய திறமைகள் என்னவோ அதை தான் நம்ம காட்டணும். நமக்கு திறமைகள் இருக்கா அதை காட்டணும். ஒருத்தவங்களை பத்தி பேசுறோம்னு கீப் ஆன் பேசிக்கிட்டே இருந்து அவங்கள காயப்படுத்திட்டே இருக்கும்போது அது வலி இருக்கும் இல்லையா? நேத்து ஒரு விஷயம் நடந்தப்போ அதே ஒரு சில மக்கள் எப்படி எல்லாம் வீடியோ போட்டிருந்தாங்க, எவ்வளவு சந்தோஷமா. அது தனக்கு வரும்பொழுது எவ்வளவு ஒரு சோகமான ஒரு வழி இருக்கு இல்லையா? இயல்பாப்பா அது யோசிக்கணும்ல. எல்லாருக்கும் ஒரே உணர்வு தானே, நம்ம உடம்புல ஓடுறது ஒரே கலர் ரத்தம் தானே, எல்லாரும் மனிதர்கள் தானே, எல்லாருக்கும் உணர்வு. தவறு செய்யறோமா, தவற தட்டி கேட்கணும். ஆனா அது எப்படி கேட்கணும்னு முறை இருக்கு. ஒருத்தருடைய குறைகளை சுட்டி காட்டி ஒருத்தவங்களை கேவலமா பேசினா அது சரியா? இல்ல அவங்க அப்படி பண்ணாங்க நான் அப்படி பண்ணனா, அப்படி பண்ணவங்களை நீ என்னெல்லாம் பேசுறீங்க, அப்ப பண்ணாதவங்களை ஏன் அப்படி பேசுறீங்க? ஏன் அந்த மாதிரி பேசணும்? எதுக்காக? உங்களுடைய சுயநலத்துக்காக. நீங்க நல்லா சம்பாதிக்கணும், யாரெல்லாம் பத்தி பேசினா நமக்கு வருமானம் வரும்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை பேசாதவங்களை பத்தி பேசி 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 சம்பாதிக்கிறதோட இல்லாம என்ன ஆயிடுது, நீங்க யதார்த்தமா ஏதோ ஒண்ணு பேசுங்க, உங்களுக்கு கீழே வர கமெண்டர்ஸ் என்ன பண்றாங்க, அவ்வளவு கேவலமான வார்த்தைகளை பேசுறாங்க. பேசும்போது அது தனிப்பட்ட முறையில ஒருத்தவங்களை பாதிக்குதுன்றது ஏன் யோசிக்க மாட்டேங்குது? உங்களுக்கு வந்தா ரத்தம், மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? ஏன் அந்த யோசனை வரமாட்டேங்குது? பட் இந்த விஷயத்துல நான் எதுவும் பண்ணலைங்க, நான் எந்த காரியம் பண்ணல. பட் நான் கண்டிப்பா பண்ணுவேன், ஏன்னா நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அதற்குரிய விஷயங்களை நான் கூடிய சீக்கிரத்துல உங்களுக்கு காட்டுறேன். நான் எல்லா விஷயங்களும் பண்ணிட்டேன், ஆனா ஒரு சில ஆர்டருக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா என்ன ரொம்ப பாதிச்சது ஒரு சில விஷயங்கள், ஒரு சில வார்த்தைகள். என்ன வேணா இருக்கட்டும், யார் யோகியம்? இப்ப ஒரு சில விஷயங்களை பத்தி பேச போகும்போதுதான் தெரியுது அவங்கவுங்க நல்லவங்களா. எல்லாரும் ஒரு ஒரு விஷயத்துல ஒருத்தரும் ஏமாத்திட்டு தானே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம அடுத்தவங்களை பத்தி பேச தேவையே இல்லை, நமக்கு சம்பந்தமே இல்லையே. இப்ப நேத்து கூட ஒருத்தவங்க எனக்கு ஒரு கிளிப்பிங் அனுப்பி வச்சிருந்தாங்க. இந்த மாதிரி நான் நம்பரை பிளாக் பண்ணேன், அந்த மாதிரி வார்த்தையே சொல்லலை. அவரோட நம்பரை நான் ஒரு நாளும் பிளாக்கே பண்ண மாட்டேன், நான் அப்படி பண்ணேன்னு சொல்லவே இல்லை, நான் சொல்லவே கிடையாது. சரியா? மத்தவங்க நம்பரோட சொல்லலாம், அவரோட நம்பரை நான் பிளாக் பண்ண சொல்லவே இல்லை. அப்படி இருக்கும்போது ஒரு இல்லாத விஷயத்த ஏன் பேசணும்? சரி, நான் சட்டை வாங்கி கொடுக்குறேன், டவுசர் வாங்கி கொடுக்குறேன், அது என்னோட தனிப்பட்ட விஷயம். அது உனக்கு என்ன பாதிக்குது? அதை உங்களுக்கு ஒருத்தவங்க வாங்கி செய்யும் பொழுது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா? உங்களுக்கு ஒருத்தவங்க வாங்கி கொடுத்தா நீங்க சந்தோஷமா பாக்குறீங்களா? உங்களுக்கு ஒருத்தவங்க காசு போட்டா அது சந்தோஷமா இருக்கா? அதே மத்தவங்களுக்கு கொடுத்தா அப்ப நீங்க பண்றது மட்டும் சமுதாயத்துக்கு நல்லது பண்றீங்க, அவங்க எல்லாம் சமுதாயத்துக்கு கேவலமா பண்றாங்களா? எப்படி? ஒருத்தவங்க தப்பா நடக்கிறாங்க, அவங்கள பத்தி நீங்க பேசுறீங்க, அப்ப நீங்க எப்படி பேசணும்ன்ற முறை இருக்குல்ல, நீங்க அதை தாண்டி கேவலமா தரம் தாழ்த்தி அவங்க பேசுறவங்களே கேவலமா பேசுறாங்க, நீங்க அதை விட கேவலமா தரம் தாழ்த்தி அவங்களுக்கு ஒரு ஒரு பட்ட பேர் வச்சுக்கிட்டு கேவலமா பேசும்போது அது எப்படி சமுதாயத்துக்கு நல்லதாகும்?
ஆவாது இல்லையா? நம்ம யாரை பத்தி பேசினாலும் எல்லாருக்கும் ஒரே வழிதானே இருக்கும். அது ஏன் யோசிக்க மாட்டேன்றீங்க? நான் மதுரைக்கு வரேன்னு சொன்னது உண்மைதான், நான் மதுரைக்கு வரப்போறதும் உண்மைதான், அது வேற விஷயம் சரிங்களா? ஆனா இந்த விஷயத்துக்கும் எனக்கும் என்ன சொல்ல சம்பந்தமே கிடையாது. அது அவங்கவுங்களுக்குடைய யாருக்கு வலிக்குதோ அவங்கதான் பார்க்கணும். இப்ப எனக்கு வலிக்கும் பொழுது நான் எங்க இருக்கேன்? நான் சென்னையில இருக்கேன் சரியா? அப்ப நான் போயிட்டு அங்க வர முடியாது இல்லையா? அப்ப என்னுடைய ஏரியால எனக்கு வலிச்சதுக்கு மருந்து போட நான் ஏன் டாக்டர் கிட்ட போய் நான் பார்த்துருக்கேன். பார்த்துட்டு அதுக்கு என்ன செய்யணுமோ, இதுக்கு யாரு சப்போர்ட் பண்ணாலும் அது எடுத்துக்கொள்ளவே படாது. ஏன்னா நம்மளை பத்தி பேசாத ஒருத்தவங்களை பத்தி, நமக்கு சம்பந்தமே இல்லாதவங்களை ஒருத்தவங்களை பத்தி நான் பேர் சொல்லாம பேசிட்டேன், நான் எதுவும் சொல்லாம பேசிட்டேன் அப்படின்னா நீங்க பேர் சொல்லாம பேசியிருக்கலாம். ஆனா உங்க கீழே போட்ட கமெண்டர்ஸ் பேர் சொல்லிட்டாங்களே, உங்களை வச்சு பேசினவங்க வச்சு பேசிட்டாங்களே, எல்லாரும் பேசிட்டாங்க. அப்ப இதுக்கு மூல காரணம் யாருன்னு இருக்கு இல்லையா? அதெல்லாம் யோசிக்கணும்ல. அதனால நான் எல்லாருக்கும் கமாண்டர்ஸ் எல்லாருக்கும் சொல்றேன், ஒரு 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 சட்டத்துக்கு உள்ள போறோம்னா, ஒரு கேஸோ ஒரு பிரச்சனையோனா அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அது எவ்வளவு கஷ்டமான விஷயங்கள் தெரியுமா? அதோடைய விஷயம்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா? ஸோ நம்ம சாதாரணமா சொல்லிடுறோம், ஒருத்தவங்களை ஏற்றி விட்டு அலைய விட்டுறோம். அதுக்கு பின்னாடி அலையும் பொழுது ஒரு கேஸ் ஒரு எஃப்ஐஆர் ஆனால் அதை கிளியர் பண்றதுக்கு கோர்ட்டுக்கு போகணும். கோர்ட்டுக்கு போனோம்னா சாதாரண விஷயம் கிடையாது. வக்கீலுக்கு ஃபீஸ் கொடுக்கணும், அந்த வக்கீலை பார்க்கணும், வாய்தா போடும்போதெல்லாம் போகணும். யாரும் நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, நம்ம தான் பண்ணணும். தேவையில்லாம நம்ம மேல ஒரு எஃப்ஐஆர் விழுந்ததுன்னா அது ஒரு ஒரு என்ன சொல்ல ஒரு பிளாக் மார்க் மாதிரி. ஆல்ரெடி நம்ம பேர்ல என்ன இருக்குன்றது சம்பந்தப்பட்டவங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்பொழுது மறுபடியும் எதுக்கு அடுத்தவங்களை பத்தி பேசணும்? மறுபடியும் என்னை பத்தி முந்தானத்தை கூட பேசியிருக்காங்க, தேவையே இல்லை. அப்ப நான் சும்மா இருந்தாலும் இல்ல நீ சும்மா இருக்காத, உன்னை நான் சொரண்டிக்கிட்டே இருப்பேன்னா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்களே. அந்த சொரண்ட புள்ள என்ன பண்ணிச்சு, டக்குன்னு ஓடி போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுச்சு. கம்ப்ளைண்ட் பண்ணப்போ நேத்து நீங்க என்ன சொன்னீங்க போலீஸ் கிட்ட? நான் சொல்ல மாட்டேன் சரியா, நான் உங்களை மாதிரியெல்லாம் அசிங்கப்படுத்தலாம் நான் மாட்டேன். ஆனா நீங்க என்ன சொல்லி பம்முனீங்கன்னு உங்களுடைய கமெண்டர்ஸ்க்கு சொல்ல வேண்டியது தானே. உங்களை நம்பினவங்களுக்கு தானே நீங்க நல்ல விஷயத்த சொல்லணும். ஏன் நீங்க நல்ல விஷயத்த சொல்லாம மறைச்சு வச்சிருக்கீங்க? சொல்லணும்ல, சொல்லுங்க. எப்போ நமக்கு மட்டும்தான் உண்மைகள் அப்படியே மறைச்சு வச்சுக்கணுமா? சொல்லுங்களேன், அது உண்மையா இருந்தா சொல்லுங்களேன். இதே டெக்னிக்கை இன்னொருத்தவங்க யூஸ் பண்ணாங்க தெரியுமா? ஆனாலும் அதுக்கு என்ன சொல்லுவாங்க, ஏதோ விழாலாம் எடுத்தாங்க போல இல்லையா? ஆனாலும் உண்மை தெரிஞ்சப்போ சட்டம் என்ன பண்ணணுமோ அது பண்ணிச்சுல. பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. பட் நான் என் விஷயத்துல அமைதியா இருக்க மாட்டேன். நீங்க எங்க போனாலும் சரி, உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஆள் சப்போர்ட் பண்ணாலும் சரி, புரியுதுங்களா? தயவு செஞ்சு யாரோ ஒண்ணு சொல்றாங்கன்னு கேட்டுக்கிட்டு மத்தவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு தயவு செஞ்சு யாரையும் காயப்படுத்தி யாருமே பேசாதீங்க. அதோடைய வலியும் பாதிப்பும் உங்களை தான் சேரும்ன்றத மறந்துடாதீங்க. நான் தெளிவா சொல்றேன். மத்தவங்களுக்காக நமக்கு லைக்ஸ் வரணும், நமக்கு வியூஸ் வரணும், நமக்கு ஏர்னிங் வரணும்னா நம்முடைய திறமையை காட்டி பேசணும். திறமை இல்லாத ஒரு விஷயம்னா மத்தவங்களை பத்தி பேசவே வேண்டாம். ஏன் அதோடைய வழியை நம்ம சுமக்கணும்? எவன் பார்ப்பான்? நம்ம கூட எவன் நிற்பான்? நம்மளை ஏற்றி விடுற கமாண்டர்ஸ் எவனையாவது நமக்கு தெரியுமா? பர்சனலா ஒரு 4 பேர் தான் தெரியும். அவங்களாம் நம்ம கூட நிற்பாங்களா? நிற்கவே மாட்டாங்க. அவங்களுடைய விருப்பம் போயிடும். 10 பேர் நல்லது பேசினா 15 பேர் கெட்டது பேசுறாங்க. அப்போ ஒருத்தர் அழியணும்னு நினைக்கிறதுக்கு எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க. நீங்க யாரை பேசுறீங்களோ அவங்க நல்லாதான் இருக்காங்க. அவங்க யாரும் உங்களை பத்தி பேசல, ஆனா நீங்க தான் அவங்களெல்லாம் பத்தி பேசி 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 அவங்களுடைய விஷயங்களை பாக்குறீங்க. அவங்க எல்லாம் ஸ்மார்ட்டா தான் இருக்காங்க. இது எல்லாருக்கும் தான் நான் பொருந்துற மாதிரி சொல்றேன். ரொம்ப நாசுக்கா சொல்லியிருக்கேன், ஆனா எல்லா உண்மைகளையும் நான் சொல்ல மாட்டேன் சரிங்களா? நான் சொல்லவும் மாட்டேன், நான் யாரையும் அசிங்கமும் படுத்த மாட்டேன். பட் நேத்து நடந்த விஷயத்துக்கு நான் காரணம் இல்லை, அதை ரொம்ப தெளிவா சொல்லிடுறேங்க. அதனால யாரும் போயிட்டு மச்சிமா கேக் எடுங்க கொண்டாடுங்க அந்த மாதிரி எல்லாம் கீழ்த்தரமான வேலைகள்லாம் நான் பண்ண மாட்டேன். அது யாருக்கா இருந்தாலும் வழிதான் எனக்கு தெரியும். சட்டப்படி போனோம்னா அது எவ்வளவு குறைச்சல், அது எவ்வளவு கஷ்டம்ன்றது எனக்கு தெரியும். ஆனாலும் ஒரு சில விஷயங்களுக்கு ஒரு சில ட்ரீட்மெண்ட் கொடுத்துதான் ஆகணும். ஒருத்தவங்களை மறுபடியும் உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருந்தோம்னா அதுலதான் ஒரு வருமானம் வருது. அப்படி ஒரு வருமானம் சாப்பிடுறதுக்கு அவசியம் இருக்கா? தேவையில்லையே. நமக்கு தான் கையில எவ்வளவு விஷயங்கள் இருக்குல்லே, அந்த விஷயங்களை வச்சு பார்க்கலாம்ல. இது எல்லாருக்கும் தான் சொல்றேன். மீதி விஷயங்களை முடிஞ்சா இன்னைக்கு 4 மணி லைவ்ல சந்திக்கலாம், பேசுவோம். ஓகேங்களா? இது என்னுடைய கருத்து தான் நான் சொன்னேன், நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லவே இல்லை. ஸோ அதனால யாரும் பொங்கி எழுந்துடாதீங்க, யாரும் வேற மாதிரியெல்லாம் திங்க் பண்ணிக்காதீங்க. உங்க வேலையை பாருங்க. எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஓகே, இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா இருக்கணும். நான் கடவுளை வேண்டிக்கிறேன். டேக் கேர் எல்லாருக்கும். நன்றி.